உங்க பவர் உங்களுக்கே தெரிய மாட்டீங்க. மரித்தோரை உயிரோட எழுப்பின கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாராம். குருட்டு கண்ணை திறந்த அதே கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த அற்புதமான அந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவதிலே நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களிடத்தில் வந்தபோது உங்களுடைய சபை ஒழுங்கையும் ஆராதனை ஒழுங்கையும் சபை நடத்தலை பார்க்கும்போது இந்த சபை கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு சபை என்பதை நான் கண்டு கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உங்கள் இடத்துல பேசும்போதெல்லாம் நீங்க என்கிட்ட மறுமொழியா நீங்க பேசணும். அதை நான் ரொம்ப விரும்புவேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமான மேற்றைய உங்கள்கிட்ட ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். சிறு வயதாக இருக்கும்போது நான் ஒரு ஹாஸ்டலில், கிறிஸ்தவ ஹாஸ்டலில் படித்தேன். பூர்வீகமாக நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது. எங்கள் அப்பா பேர் சிவநாதன், எங்கள் அம்மா பேர் மாரியம்மா. எங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து குடும்பத்தில் தான் இருந்தோம். இயேசுவை பற்றி அறியாமல் இருந்தேன். ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டலில் நான் போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, அந்த ஹாஸ்டலில் படிக்கும்போது ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு என் நேசர் சிலுவையை சுமந்து கொண்டு என்று சொல்ல பாடலை கேட்கும்போது என் உள்ளம் பரவசம் அடைந்து, எனக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறார், எனக்காக ஒருத்தர் இரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை சொல்லி நான் இயேசுவை ஒரு இரட்சகராக, தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்ட ஞாபகம் எனக்கு உண்டு. இந்த சபையிலே நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கும்போது, இந்த செய்தியினுடைய சங்கீதத்தினுடைய தொடர் பகுதியை தான் நான் உங்கள் மத்தியிலே நான் ஆயத்தம் செய்து பேச இருக்கிறேன். அதாவது சங்கீதத்தினா அந்த சங்கீதத்தை பற்றி இல்லை, ஜெபம் என்கிறதான ஒரு வார்த்தையை பற்றி உங்களிடத்தில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. வெளியே இருக்கக்கூடிய ஜனங்கள் கடவுளை தேடி போகிறாங்க, ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே, எங்கே நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடுவீர்களோ அவள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இருப்பேன். எல்லாம் சேர்ந்து தயவு செய்து சத்தத்தை உயர்த்தி இருப்பேன், இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் சத்தம் எனக்கு சரியாக கேட்கல. இருப்பேன், இருப்பேன் சொல்லுகிற தேவன், இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யாத்திராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14 வசனத்தில் நீங்கள் எடுக்க வேணாம், தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்க. மோசையுடனே கர்த்தர் பேசி இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென் சொல்லு. இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்திலே நம்மை நன்மைகளினாலே முடிசூட்டும்படிக்கு நம்மளோடு கூட வருகிறார். அல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மரித்து மண்ணாய் போன தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் படங்களில் அல்ல, சிலைகளில் அல்ல, எழுத்து வடிவில் அல்ல, வார்த்தையின் வடிவிலே உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாத்துக்குமே தெரியும். சொல்லுங்க பாப்போம். தேவன் பூமியும் செய்தார். ஓகே. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் இருக்கிறார், ஆதியிலே வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறவர், குருட்டு கண்களை திறந்தவர், செவிடனை கேட்க வைத்தவர், முடவனை மான் போல துள்ளி குதிக்க பண்ணினவர், மரித்தோரை உயிரோட எழுப்பின கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் தெரியுமா? ஹல்லேலூயா.
உங்கள் பவர் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. உங்கள் பவரு பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க. சும்மா பாருங்கள், காசா பண்ணம்மா பாருங்கள். ஆமென். உங்கள் பவர் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா சும்மா ஏதோ பாக்கியவான் சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க. பாக்கியவான்னா ஹல்லேலூயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொடுத்து வைத்தவனா. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? கொடுத்து வைத்தவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற கர்த்தரை உங்களுக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? பவுல் சொல்லுகிறார், இவ்விதமான பொக்கிஷங்களை இந்த மட்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு மண் பாத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை விட்டு நினைந்தாலும் போயிடுவாங்க. ஆனா பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அடையாளத்தை போட்டிருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் யாரு தாங்க சொல்லுங்களேன்? எங்கே ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், எங்கே ஒரு இடத்துல வளர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் யாரா இருக்கும்? சொல்லுங்களேன். சத்தம் வர மாட்டேங்குதே. வைட்டமின் இ கம்மியா இருக்குதே. சத்தமா சொல்லுங்க அப்போ. உங்களுக்கு இல்லை, எனக்குள்ள யார் இருக்கிறா? தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் புத்தகம் 1:27 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் தேவன் இன்னதென்று தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவானவர் ஆமென் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. குருட்டு கண்ணை திறந்த அதே கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. செத்து போனவனை உயிரோட எழுப்பின கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்றாராம். ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷி பாக்கியவான். மனுஷன் தாங்க போட்டிருக்கு, எங்களை பத்தி சொல்லலைங்கன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. மனுஷன் அல்லது மனுஷி யார் எல்லாமே என்னது? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வலது கையை நீட்டுங்க பார்ப்போம். உங்க வலது கையை நீட்டுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வலது கையை பிடித்து உங்களுக்கு துணை செய்து உங்களை தேற்றுகிற ஒரு தேற்றளவாளன் ஒருவர் இருக்கிறாராம். அருமையான சகோதரி பாடல் நடத்தும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அற்புதமான வார்த்தை. என்ன தொடருமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஆமென். சோத்திரம். மோடிக்கு பின்னாடி அல்லது ஒரு பெரிய மினிஸ்டருக்கு பின்னாடி 2 பாடி கார்டு இருப்பாங்க. என்னுடைய சொந்தக்காரர் பூரா பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸாக இருந்தவங்க ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நீங்கள் எங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆள். ஏன்னா ஒரே ஆள் நின்னானா இந்திரா காந்தியை சுட்ட மாதிரி சுட்டுப்பிடுவாங்க. அதனால் எங்களை மாற்றிடுவாங்க. இந்த மோடிக்கு என்ன அதாவது மன்னிச்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி மினிஸ்டர்களுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பு பிளாக் ஹெட்ஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட்டத்தை 4 பங்காக பிரித்து அந்த 4 பங்குலையும் இந்த பக்கத்தில் இந்த சைடு ஒரு பகுதி, இந்த சைடு ஒரு பகுதி பிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த கூட்டத்துக்குள்ளே பார்க்கும்போது எப்படிங்க அசம்பாவிதம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது சொன்னாரு, நாங்கள் 4 பகுதியை பிரிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். செய்யறதுக்கு முன்னாடி இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான். நாங்கள் உடனே செஞ்சிருவோம். இங்கேருந்து வயர்லெஸ்ல தகவல் கொடுத்துருவோம். உடனே அங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க? அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மினிஸ்டருக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். பின்னாடி நிற்கிற பாடி கார்டு மேலே எப்பயுமே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். உயிரை கையில் பிடிச்சி தான் இருப்பாரு. ஆமாம், உயிரை கையில் பிடிச்சிட்டு எந்த நேரம் இந்த பக்கத்தில் திருப்பிடுவானோ கண்ணை இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி யார் இருக்காவா? ஹல்லேலூயா. நன்மை ஒரு பக்கத்தில் இருக்கான். ஆமாம், கிருபை ஒரு பக்கத்தில் இருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை. க்ளோரி 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 க்ளோரின்னு உடனே ஒரு அம்மா வேகமாக வந்து, உங்கள் சர்ச்சில் என்னை பற்றி தான் அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, உன்னை யாருமா கூப்பிட்டா? க்ளோரினா கர்த்தருக்கு மகிமைன்னு அர்த்தம்மா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அடிக்கடி பேசி தியானிச்சு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது 119 சங்கீதத்திலே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். முது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பத்தி, ஒரு பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமா இருக்கும். இப்படி எல்லா வசனத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. அதுல 12 வசனம் போட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு போதியும். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஜீவனை கொடுத்து நம்மளை துதிக்க வச்சிருந்தாருன்னா நீங்களும் நானும் மாதிரி ஒரு பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கொரோனாவுக்கு போட்ட ஊசியில இன்னைக்கு வாழல. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில வாழ்கிறோம். அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மளை உயர்த்தி கொண்டே இருக்கிறது, நம்மளை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்மளை வாழ வைக்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்புள்ள தேவன். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தை 1 யோவானிலே போட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தில் போட்டிருக்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடி இருக்கிற ஒரே பிதாவானாகிய தேவனே அவரை வெளிப்படுத்தினார், இயேசுவே அவரை வெளிப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் அல்லவா? அல்லது உலகம் முழுவதும் ஒருத்தரை பற்றியே ஆராதிக்கிறது அல்லவா? அந்த ஒருவர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 9-10 வசனத்தை சொன்னார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எபேசியன் புத்தகம் 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால உண்டானதல்ல. பக்கத்துல பார்த்து சொன்ன, நீங்களா வரல, யாரோ ஒருத்தன் கூப்பிட்டாங்களா? நீங்களா வரல, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எபேசியன் புத்தகம் 1 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் போட்டிருக்கிறது, தமக்குன்பாக நம்ம அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமே இல்லாதமா இருப்பதற்கு இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். எல்லாம் சொல்லுமா, நான் ஒரு பரிசுத்தவான். ஐயோ, இதுல சந்தேகமா? நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு நீதிமான். இயேசுவின் நாமத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவனாக இந்த இடத்துல இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்கன்றது கிடையாது. அல்லேலூயா. உலகத்திற்கவனை பாருங்க, 1 யோவான் 4:4 போட்டிருக்கிறது, பிள்ளைகளே தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும். ஆமென். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க பாதுங்க பால்கனியில உட்கார்ந்துருக்கவங்களுக்கு, ஆமா ஸ்தோத்திரம், 7 பேருக்கு சத்தம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பின்னாடி அந்த தியேட்டர்ல உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு சாய்வான ஒரு சீட்ல உட்காந்துட்டு அமைதியா இருக்காதீங்க. ஆமா ஆமா, நான் உங்க பேரை நான் கூப்பிட்டு மறுபடியும் நான் சொல்ல வச்சிருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளைகளே தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள ஒருத்தர் இருக்கிறார்னு போட்டிருக்கு. ஆமென் சொல்லுமா? பாருங்க, உலகத்துல ஒருத்தர் இருக்கிறானா இல்லையான்றத பேசல, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவரை உங்களை விட்டு பிரிக்கவே முடியாது, அவரை உங்களை விட்டு எடுக்கவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய அன்பு உங்களை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது. பிரியமானவர்களே. அல்லேலூயா. பிரதர், எப்போ பிரதர் நீங்க செய்திக்கு போவீங்க? அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. ஆமா, நான் வெறும் செவத்துக்கிட்டே பேசி எனக்கு பழக்கம். ஆனா இப்படிப்பட்ட ஜனங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறதுனால நான் உங்களை விட்டுருவேனா? நான் சும்மா விட்டுருவேனா? விட முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க.
ஆமாம், ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ ஜெபத்துக்கு அடையாளமாக ஸ்தோத்திரம். நாம நிறைய ஜெபங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், அப்படிதானுங்க? ஜெபம் பண்ணோம்ல. எங்க பரீட்சைக்காக யாருங்க ஜெபம் பண்ணது? யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சத்தமாக ஜெபம் பண்ணாங்களே. யாரோ ஒருத்தவங்க ஜெபம் பண்ணாங்களே. யாரு? ஆமாம், அணுகுண்டு மாதிரி கேட்டுச்சு எனக்கு சத்தம். டமாட்டி இருந்துச்சு. யார் அது? அப்போ பிரதரு ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த சத்தமா அது? ஒரு சிறிய சத்தம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், யாரை ஹேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நல்ல பிள்ளைங்க அருமையாக வாசித்தாங்க. தம்பி பேர் என்ன? என்னது? ஜான். ஆமேன். அது பாப்பா தங்க பேர் என்ன? காருண்யா. ஆமாம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இவருக்கு என்னை பற்றி கொஞ்சம் தெரியும். ஆமாம், கொஞ்ச நாளில் நான் நிறைய வாசிக்கிட்டே இருந்துட்டு சில கிறிஸ்தவருடைய நல்ல நடக்கையினால நான் பின்னாடி போயிட்டேன். அதனால் போய் என்ன செஞ்சேன், சினித்துறையில் ரொம்ப நாள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம்லாம் தெரியும்? தெரியுமா? நீங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், அதெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாது இல்லையா? தெரியும். டிஎம்எஸ் சௌந்தரராஜன், சுசீலா, இந்த மாதிரி அந்த பெரிய ஆட்கள்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நான் மியூசிக் வாசித்துக்கு இருந்தவன். இடையில போய் என்ன செஞ்சுட்டேன், ரொம்ப தூரத்தில் போயிட்டு அவங்களோட வெளிநாடு போக வர இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் பாஸ்ட் வசனத்தை சொல்லும்போது சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேலே பிறழுவதில்லை, நீ அக்னியில் இருக்கும்போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏதோ பாட்டில் சொன்னாங்க அந்த வசனத்தை, இல்லையா? ஸோ இந்த வார்த்தை எனக்கு அதிகமாக தொட்டுச்சு. ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொன்னேன், நிறைய பேர் எனக்கு கொடுமை பண்ணிட்டாங்க, என்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆண்டவருடைய வார்த்தை மெல்லிய குரலை கேட்டுச்சு. எல்லாரும் உன்னை இது பண்ணாங்க, வஞ்சித்துட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுச்சு. ஆனால் நான் ஒரு நாள் கூட உன்னை என்ன செய்யலை, ஏமாத்தவே இல்லை. அல்லேலூயா. உன்னை கரம் பிடித்து வழிநடத்துகிறவன். பாருங்க, இந்த சினி ஃபீல்டை விட்டு நான் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த அந்த சைடில் போகும்போது எனக்கு நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் ரொம்ப நாள் வாசிக்கிறேன். ஃபாதர் வெர்க்மேன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆட்களுக்கும் வாசேன். அதனால எனக்கு இந்த சைடில் என்னை யாருமே கூப்பிடலை. இந்த சைடில் யாருமே கூப்பிடலைன்னு நான் அங்கிட்டு போயிட்டேன். சரி, அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்தால் யாருமே தெரியாது. அப்போ இந்த ட்ரினிட்டி மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து ஒரு மியூசிக் குரூப் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த மியூசிக்கினுடைய கிரேட் எக்ஸாமினேஷன் பண்ணேன். அந்த எக்ஸாமினேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நான் இதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாவனா தெரியாது. அது பார்த்தீங்கன்னா கோலம் போட்ட மாதிரி இருக்கும் எல்லா லெட்டர்ஸுமே. அந்த லெட்டர்ஸை பார்த்துட்டு இது எப்படி படிக்கிறதுன்ட்டு, அப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஸ்தோத்திரம். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. இந்த மியூசிக்கை முழங்கால் போட்டு படிக்க ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. அதில் ஒரு 6th கிரேடு வாங்கினேன், அப்புறம் 8th கிரேடு வாங்கினேன். அப்புறம் இப்போ ஆண்டோடைய கிருபையினால நிறைய மேலை நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு நான் ஆன்லைன் மூலமாக ட்ரம்ஸ் எடுக்கிறேன், கீபோர்டு எடுக்கிறேன், கிட்டார். அதே போல் என்னுடைய நண்பர் சத்யகுமார், அவரும் நல்ல மியூசிக் ரொம்ப அருமையாக ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவர். நிறைய அவங்க பிள்ளைங்கள் எல்லாமே நிறைய வாசிக்கக்கூடியவங்க. அவருடைய தம்பி எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஸோ நாங்கள்லாம் ஒரு மியூசிக்கில் ஒரு முக்கியமான ஆட்களாக இருந்தவங்க. சரி, இதெல்லாம் இருந்தாலும் எங்கள் லைஃப் எப்படின்னா, என்னுடைய லைஃப் அப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது ஆண்டவரோட நிறைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். அதில் சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய ஜெபம்லாம் பண்ணோம். இந்த ஜெபத்தில் நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி காமிங்க. என்னங்க எங்க தமிழ்ல தானங்க பேசுறேன். எனக்கு இந்தி, குஜராத்தி, வங்க மொழி, மலாய் மொழி தெரியாது, தமிழ் தான் நல்லா தெரியும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? சரி, ரைட்டு. எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பாஸ்டர் உங்களுக்கு கேட்டுச்சா அல்லேலூயா சொன்னது? கேட்டுச்சா? கேட்கல? கேட்கலன்றாரு. இன்னொரு தடவை அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜெபமும் ஆண்டவர்கிட்ட போகுதா? பாருங்க, எல்லா ஜெபமுமே சில வேளைகள்ல ஆண்டவர் எடுத்துக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க வைப்போம். பாருங்க, இயேசுநாதர்கிட்ட ஒரு அம்மா கேட்குது, ஆண்டவரே நீங்கள் வரும்போது உங்கள் வலது பக்கத்தில் ஒருத்தனும் உங்கள் இடது பக்கத்தில் ஒருத்தனும் உட்கார்ந்துருக்கும்படி 12 பேரை கூப்பிட்டாரு. இந்த 12 பேரில் இந்த அம்மா முந்திக்கிட்டு போய் செபேதையின் குமாரனாகிய யாக்கோபுடைய அம்மா அப்போ பண்ண வேலை பார்த்தீங்கன்னா,
20, 21 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் போய் வாசித்துக்கங்க. அந்த அம்மா சொல்லுது, உங்கள் வலது பக்கத்தில் ஒருத்தனும் இடது பக்கத்தில் ஒருத்தனும். ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் 2 பேரும் நிப்பாட்டணும் கூட சொல்லலை. ஒருத்தனை வந்து எங்கே தான் நிப்பாட்டணுமா? இடது பக்கத்தில். அவன் பண்ண சேட்டை கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அவனை இடது பக்கத்தில் நிப்பாட்டிடுங்க. ஏமா வலது பக்கத்தில் நிப்பாட்டுறதே கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இடது பக்கத்தில் வேற சொல்லிட்டு இருக்கியம்மான்றார் அவர். அல்லேலூயா. சில வேளைகளில் நம்முடைய ஜெபமும் இப்படி தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவேதான் சொல்லுங்களேன், எனவேதான் ஆண்டவர் சில வேளைகளில் சில ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இப்ப பாருங்க, அதற்கு உதாரணமாக அருமையான பாடலை பாண்டார். ஒரு சப்ஜெக்டுக்கு மிகுந்த ஒரு பாடல். என்ன பாடல்? எலியாவின் தேவன் எங்கே? சொல்லுங்களேன், எலியாவின் தேவன் எங்கே? இப்போ எலியாவை பற்றி ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து சொல்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கீலேயாத்தின் கொடிகளிலே திஸ்பியனாகிய எலியா, ஸ்தோத்திரம், ஆகாப்பை நோக்கி, என்னுடைய வார்த்தையின்படியே இன்றி இந்த வருஷம் 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலியா சொன்னார். எடுத்து உங்க வாசிங்க, உரத்த சத்தமா வாசிக்கணும். ரொம்ப சூப்பரா படிச்சிட்டீங்க, ரொம்ப அழகான வசனம். யாக்கோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. 16, 17 நினைக்கிறேன், வாசிங்க. அல்ல 17 படிங்க பாஸ்டர். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும். சரி, அடுத்தது போதுங்க. அந்த 17ஆம் வசனத்தில் முதல் படிங்க. எலியா என்பவன், எல்லாம் சேர்ந்து படிப்போமா? எலியா என்பவன் நம்மை போல என்ன இல்ல போதும். என்ன சொல்லுங்க? நம்மை போல. பக்கத்தில் இருக்கப்பா சொல்லுங்க, எப்பா நம்ம மாதிரி தான்ப்பா. எப்பா எலியா வேற ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம மாதிரி தான். பா நம்ம மாதிரி தான். சத்யா நம்ம மாதிரி தான். எலியா என்பது யாரு? நாம மாதிரி. ஒரு திராசன 2 பக்கம் இருக்கு இல்லைங்களா? ஒரு பக்கத்தில் உட்கார வச்சோம்னா, ஒரு பக்கத்தில் அவர் உட்கார, 2 பேரும் யாரு? ஒரே மாதிரி தான். சொல்லுங்களேன், நம்ம போல. ஆமா, என்ன நம்மள மாதிரி தான்ப்பா. அல்லேலூயா. இல்ல 3.5 வருஷம் 6 மாசம் பூமியில மழை பெய்யல, அது உங்களுக்கு தெரியும். இல்ல நம்மள போலதான்ப்பா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யாருக்கு முன்னாடி நிற்கிறாராம்? பாருங்க, ஜெபம் என்பது நீங்கள் நான் ஏதோ பண்ணிட்டு போறதில்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா வந்துட்டு போறது ஏதோ ஒன்று சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லணும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க 3.5 வருஷம் நிப்பாட்டுறதுக்காக ஜெபம் பண்ணல, பரீட்சைக்காக ஜெபம் பண்ணல, பரீட்சைக்காக தானே? இல்ல அந்த வேல்யூபிள் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை போலதான் வரும். ஆனா அந்த ஜெபம் 3.5 வருஷம் நிப்பாட்டிடுச்சு. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம் வைத்த வலிக்கு ஜெபம் பண்ணா வைத்த வலி நின்றுச்சு, தலைவலியில போய் நிக்குது. தலைவலிக்கு ஜெபம் பண்ணா தலைவலி பாஸ் ஆகி பக்கத்துல இருக்க ஆளுக்கு போயிருச்சு, இவருக்கு போயிருச்சு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னங்க பாதி பேர் சொல்ல மாட்டீங்க? பாருங்க, யாருக்கு சொல்ல பாருங்க. சின்ன வயசுல எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்க. நான் உங்களுக்கு இதுக்காக சொல்றேன்னு நினைப்பீங்க, ஆனா நீங்க ரொம்ப சிரிப்பீங்க, அதனால நான் உங்களுக்கு சொல்றது இல்லை. இந்த தம்பி ஜான், உன் வயசு என்னப்பா? என்ன சத்தமே, வைட்டமின் ஏ கம்மியா இருக்கு. என்னது? 15. ஓகே, அவன் ஹிந்தியில சொல்றான், எனக்கு புரியல நினைக்கிறேன். சரி, ரைட்டு. பாருங்க, 15 வயசு. ஆனா இந்த 15 வயசுல என்ன செஞ்சேன்னா, ஒரு ஜெப கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. பைபிள்ல நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், இப்ப நீங்க பதில் சொல்லணும். தாவீதுடைய மச்சான் யாரு? சொல்லுங்களேன். நாங்க மச்சானா அப்படின்னு வரைக்கும் சொல்றீங்களா? தாவீதுடைய மச்சனை யாருங்க? மைத்துனன் யாருங்க? சொல்லுங்களேன். ஐயோ, தாவீதுடைய மச்சான் யாருங்க? சவுலுடைய மகன் யாருங்க?
சரி, இப்படி கேட்குறேன், சவுலுடைய மகன் யாரு? யோனத்தான். யாருங்க சொன்னது? யார் சொன்னது? யாரு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, யார் சொன்னது? இல்லை, யோனத்தான் சொன்னது யாரு? கை தட்டுங்க பார்ப்போம், ஒரு கை தட்டு கொடுங்களேன். தாவீது சவுலுடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா மச்சான் தானேங்க. என்ன இப்போ சத்யா, நான் அந்த முறை தவிர பேச பெரியப்பா மகன் சித்தப்பா மகன் ஏதோ ஒன்று இல்லை. சரி, ரைட்டு, மச்சான். ஆனால் தாவீது அரசாட்சிக்கு வந்த உடனே ஒரு அரசன் செய்யக்கூடிய அடுத்த வேலை என்ன தெரியுமா? ஏற்கனவே இருந்த அரசனுடைய பிள்ளைகளை புறம் கொண்டுருவான். ஆனா இதுதான் தாவீது செய்யக்கூடிய வேலை. ஆனா தாவீது என்ன செஞ்சா தெரியுமா? சவுலுடைய குடும்பத்துல யாருக்காவது நன்மை செய்யணுமான்னு கேட்கும்போது, யோனத்தானுடைய மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் 2 காலும் வழங்காதவன். அவனை தூக்கிட்டு போகும்போது ஒரு தாதி கீழே போட்டாங்க, கால் உடஞ்சி போயிடும் இல்லையா பிரதர்? ஆமா. இப்ப அவன் இருக்கிறான், அவனை தூக்கிட்டு வருவாங்க, அவனை கொண்டு வா. அவன் நினைச்சிட்டான் ராஜா எப்படிலாம் கொண்டுருவாருன்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காருவான். அப்போ அவன் சொல்லுவான், தாவீது நீ என்னைக்கு டெய்லி என் கூட தான் என்ன செய்யணும், உட்காந்து சாப்பிடணும் அப்படின்வான். அப்ப அவன் சொல்லுவான், செத்த நாயை போல இருக்கிற நான் ஏமாத்துறேன், நான் ஏற்கனவே உயிரோடு இருக்கிற நாய் கிடையாதுங்க, செத்த நாய் அப்படின்னு சொல்லுவான். இதை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு ஜெப கூட்டத்துல. நம்ம ஜான்மாரி வயசுல நான் போய் என்ன செய்யறேன், அட்டன் பண்றேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் செத்த நாய்களை போல இருக்கிறோம், ஆண்டவரே நீர் எங்களுக்கு மனதிருக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாரும் ஆமென் அல்லேலூயா நாங்க. நான் நினைச்சிட்டேன் ஜெபம் நானே இப்படிதான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்ட்டு மறுநாள் என்னை ஒரு ஜெப வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அப்ப ஏற்கனவே தான் இந்த ஜெபத்தை நான் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேனே, பிடிஎஃப் ஃபைல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், நேராக போனோடனே இந்த வீட்டாரை ஆசீர்வதித்து யாராவது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் நாய்களை போல இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு. உடனே அங்க ஒருத்தையும் பாருங்க, அவன் ஒண்ணு ஆமென் அல்லேலூயான்ட்டான். ஓ சரி, நம்ம பண்ற ஜெபம் சூப்பர் தான் ஜெபம் போல இருக்குன்னு என்னை 3வது நாள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. நான் என்னை எதுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னா, நான் பேங்கர்ஸ் வாசிப்பேன். அந்த பேங்கர்ஸ் வாசிக்கிறதுல நல்ல சூப்பரா வாசிப்பேன். ஆனா போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் உட்காந்து இந்த வீட்டாரை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு. என்னை ஒருத்தர் கையை பிடிச்சிட்டான், நீ ஜெபம் பண்ண உனக்கு உன்னை வெளுத்தே விடுவேன், நீ வீட்டுக்கு வெளியில வந்தேன்னா உன்னை வெளுத்து விடுவேன்டா, பேசாம இரு ஏண்டா. எல்லாரும் நீ நாயா இருக்காம எனக்கே வேற போய் போற இடத்துல அப்புறம் நாயின்னு வேற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியாடா. அன்பானவர்களே, நீங்களாம் சிரிப்பீங்க, இந்த மாதிரிதான் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. இந்த எலியா இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்காரு. ஆமா, நீங்க வேணா வாசிங்களே, அந்த 1வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னாரு. 22வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆண்டோட வார்த்தையின்படியே என்ன செய்வாருன்னா, ஆண்டவர் நீ போய் கேரித்த ஆற்றண்டையில போய் என்ன செய்ய ஒழிச்சுக்க, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காக்கா காலையில அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்துடும், காகங்கள் கொண்டு வந்து கொடுக்கும், சாயந்தரமும் காகங்கள் கொண்டு வந்து கொடுக்கும். சரி, சாப்பிட்றாரு. ஆற்றுக்கு தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிக்கிறாரு, பைபிள் வாசிப்பீங்க. அதுக்கப்புறம் ஆற்று தண்ணீரை வற்றி போக பண்றாரு, விதவியின் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அந்த விதவியின் வீட்டில் போயிட்டு அந்த சாரிபாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விதவை வீட்டுக்கு போய் அங்க போய் இது தங்கிரு. 22ஆம் வசனத்தை வாசிங்க சகோதரி. அந்த விதவியின் மகன் செத்த உடனே அந்த அம்மா புலம்பா, என் வீட்டில் இருந்துட்டு நீங்க கடைசியில இந்த பையன் செத்து போயிட்டான், பானையில் எல்லையுமாவும் குறையாம இருந்துச்சு, பஞ்சம் தீர்ற வரைக்கும் ஆசீர்வதிச்சாரு. இப்போ என்ன சார், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த அந்த மேட்டர் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, விதவையின் மகன் சாகும்போது இந்த அம்மா என்ன சொல்லும், இவனை எப்படியா என்ன அது இப்படி பண்ணிட்ட, நீ தங்கினதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றோம். ஐயோ இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவார். 22ஆம் வசனத்தை சொல்லும்போது அந்த பிள்ளைகளுடைய ஆத்மா அவனுக்குள்ள மறுபடியும் வந்துடும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மைதாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்குது. கர்மேல் பர்வதத்தில் நிற்கிறாரு. அந்த கர்மேல் பர்வதத்தில் பாகால் பெயோரை பற்றி கொண்டு, அதாவது அந்நிய தேவர்களை பற்றி கொண்ட ஒரு 400 கிட்டத்தட்ட 450 தீர்க்கதரிசி, கிட்டத்தட்ட 850 தீர்க்கதரிசி, அந்த கள்ள தீர்க்கதரிசி இருக்காங்க.
அவங்க பூரா என்ன செய்கிறாங்க, காலையிலேருந்து கொண்டாடுறாங்க, நீ வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அப்போ 3.5 வருஷம் மழை பெய்யலை. இந்த மலையை இறக்கணும், ஒரு அற்புதமான ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் தான் அந்த 36ஆம் வசனம். ஆண்டவரே கேட்டருளும், கேட்டருளும், கேட்டருளும்னோடனே வானத்திலிருந்து என்ன செஞ்சிச்சு, அக்கினி இறங்கி இவருடைய இதை பூரா பட்சித்து போட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெய்யறதுக்காக நீ சமுத்திர முகமாய் போய் பார் அப்படின்னு சொன்னேனே, வானத்திலிருந்து மழையும் வந்துடும். அதுக்கப்புறம் மறுநாள் 19ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க எடுத்தவங்க. 4ஆம் வசனமா பிரதர்? 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து, இது ஒரு ஜெபம். என்ன சொல்றாரு? சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். நான் இப்ப ஒரு பாவரிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்க போயிட்டாரு? முதல்ல வீரதீரமா சொன்ன ஜெபம் இப்ப எப்படி ஆகி போயிருச்சு சொல்லுங்களேன்? ஒரு சோதனை நேரத்துல ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தாதான் போல இருக்கு. போதும் கர்த்தாவே. இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அது 2வது பிரச்சனை. பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும். நான் எதுக்கா சர்ச்சுக்கு போற? பரலோகம் போறதுக்காக நீ போகாத. இந்த பூமியிலே நீ சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீர் ஆரோக்கியமாய் இருக்கணும். ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாரு. இதனுடைய அசரீரியா சொன்னாரு. என்ன சொன்னாரு? கொழுத்து. சொன்னீங்களா பிரதர்? கொழுத்து. ஏலியா முதல்ல இந்த 18ஆயிரத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஆகாக்கு முன்பதாக போய் உன்னை காண்பின்வாரு. இவர் நல்லா கொழுத்து இருப்பார், ஊர் புறம் பஞ்சமா இருப்பாங்க. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளை எப்படிதான் இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்களேன் பார்ப்போம். செழிப்பா இருக்கணும். உயர்வை கர்த்தர் தருகிறார், செழிப்பை கர்த்தர் தருகிறார், வல்லமை கர்த்தர் தருகிறார், வளமான வாழ்க்கையை தருகிறார். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு. நான் போய் ஆகாவுக்கு முன்பதாக போய் காண்பித்த அதே ஏலியா, ஒரு அம்மா சொல்லுது, நாளைக்கு இதே மாதிரி உன்னை கொண்டு விடுவேன், உன் தலை உன் கழுத்து மேல இருக்காதுன்னு சொல்லுது. அவ்வளவுதான் சொல்லுச்சு, நடக்கல. ஆனா இவர் என்ன செஞ்சாரு? தன் புராணனை காக்க ஒரு சூறை செடியில போய் உட்கார்ந்து வாழ்க்கை என்கிற ஒரு ஜிப்பை மூடுறாரு. போதும் கர்த்தாவே. நீங்க பண்ணக்கூடிய வார்த்தைகள்ல உங்க வளமான வாழ்க்கையை எப்பயுமே மூடிடாதீங்க, ஜிப்பு போட்டு மூடிடாதீங்க. ஆமே. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளை நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நல்லா தான் இருக்கும். என் பிள்ளையோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆமா, என்னுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். நான் 100 வயசு வரைக்கும் வாழ்வேன். சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, இவர் என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவேன்னு சிப்பம் முன்னாரு. ஆனா நடந்தது இது கிடையாது. அந்த தவறான ஜெபத்தை ஆண்டவர் தடை பண்ணிட்டாரு. ஆனா என்ன சொல்றாரு? பக்கத்து வசனத்தை வாசிங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். சொல்லுங்களேன். நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், என்னுடைய வாழ்க்கை வெகு தூரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க சொல்றது இப்பயே பலிக்க போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரின் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களை பலப்படுத்துவார். என் பிள்ளைகளுடைய ஆயுசு பலமாயிருக்கும். ஆமென். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் பிதாக்களின் தேவனாய் கர்த்தனுக்கு சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பயுமே வாழ்க்கை என்கிற ஜிப்பை நீங்களா மூடக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் பாருங்க, வேத வசனத்தின்படி அடுத்து போகும்போது அதை கடைசியில் பாத்தீங்கன்னா ஒரு கெபியில போய் உட்காருவார். அப்படிங்க, ரொம்ப பேருக்கு இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்கன்னா இன்னும் ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு அதிகமாக சொல்லி தருவார். அல்லேலூயா. இப்போ இவர் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீ பண்ண வேண்டிய தூரம்னா, இப்போ இந்த என்ன காலங்க, லென்த்து காலம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவும் அனுசரிக்கிறீங்களா நம்ம சர்ச்சில்? இல்லை. ஆமாம், சில இடங்களில் 40 நாள் பண்ணுவாங்க, அது தவறு இல்லை.
இவர் 40 நாள் போறாரு. 40 நாள் நடையா போய் எங்க போறாரு? ஓரேப் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு போறார். போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க முதல்ல என்ன செய்யப்படுது அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் வெடிக்குது, கண்மலைகள்லாம் பழக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூமி எதிர்ச்சி உண்டாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கினி வருது. எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியாவே நீ வானத்திலிருந்து மலையை என்ன செஞ்ச? நிறுத்தின, தடை பண்ண. நீ வானத்திலிருந்து மறுபடியும் மழையை வர வச்ச உன்னுடைய ஜெபத்தின் மூலமாக. ஆனா உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? மலைகளை பெருக்கத்தக்கதான ஜெபம். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? பூமி எரிச்சியை கூட உண்டு பண்ண முடியும். உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? அக்கினிகளை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உன்னுடைய பவர் உனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. எலியா என்பவன் நம்ம போல ஒருத்தன் தான், உங்களை மாதிரி தான் நானு. உங்க பவர் உங்களுக்கே தெரியல. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாராம். அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆனா உங்க ஜெபத்தை கேட்கும்படி அவர் 2 பேர் 3 பேர். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர்? புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க. அல்லேலூயா. மாணவர்கள், சிறுவர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் சொல்றேன், பெரிய இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டமாக போவாங்க. ஆமே, செத்த பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அதில் கடவுள் இல்லை. நம்முடைய பேர் ஒரு 4-5 பேர் உட்கார்ந்தாலும் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இருக்கிறார். யோசுவாவோட பேசின கர்த்தர், மோசையோட பேசின கர்த்தர், ஆபிரகாமோட பேசின கர்த்தர் இந்த இடத்துல இருக்கான்னு நீ விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? கண்மலைகளை பிளக்கும், அக்கினி ஜுவாலைகளை உண்டாக்கும், பூமி அதிர்ச்சிகளை உண்டாக்கும், வானத்தை அடைத்து போடும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு ஆள் பண்ணாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? எலியாட்ட சொல்றாரு, நீ என்ன சொல்றானா, நீ சீரியன் மேல, அசிகேலை சீரியன் மேல அபிஷேகம் பண்ணு. நிம்சிமின் குமாரனாகிய யெகூவை என்ன செய்ய? ராஜாவாக ஏற்படுத்து. ஆபேத் மேகலோ ஊரனாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியா வை. யாருக்கு சொன்னாருங்க? சொல்லுங்களேன், யாருக்கு சொன்னாரு? ஆமா. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்றாரு. அல்லேலூயா. உங்க குடும்பங்கள்ல ராஜாக்கள் பிறப்பாங்க. உங்க குடும்பங்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் உண்டாவாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருசா இருக்கும். ஆமா, கர்த்தர் வாழ்க்கையின் வாசல்களின் தாழ்பால்களை பிளப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்பாடு பண்ண வருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள்லாம் பெருசா வருவாங்க, பெரிய அளவுல வருவாங்க. உங்க வாழ்க்கை எதிர்கால சுகமா இருக்கும். அம்மா, உங்களை தான் சொல்றேன் தாயி, உங்களை தான் சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்துல ராஜாக்கள் பிறப்பாங்களாம். ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க ஊழியத்துல வருவாங்க, தீர்க்கதரிசியா வரப்போறாங்க. ஆமென். அநேகரை கர்த்தரிடத்துல கொண்டு வரக்கூடிய ஜனங்களாக வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபம், ஆண்டவர் வெறுக்கிற ஜெபம் 2 இருக்குது. எனவே நீங்க ஜெபத்துல போய் சொல்லிடாதீங்க, இப்படி இருக்கான், உண்மையை உருப்படவே மாட்டேங்கிறான், ஆண்டவரை உனக்காக நான் ஜெபம் பண்ணி போனது போதும், அப்படி சொல்லிடாதீங்க. அவன் வாழ்க்கை ராஜரீகமா உண்டாகும். ராஜாக்களை போல கர்த்தர் உண்டாக்குவார். தீர்க்கதரிசிகளாக கொண்டு வருவார். ஒருவேளை நீங்க பார்க்கிறதுக்கு கூட்டம் இருக்கலாம், நிரம்பி வழியத்தக்கதாக, நிரம்பி வழியத்தக்கதாக, பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் உங்கள் ஊழியத்தை பலப்படுத்துவாராக. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்டதான ஜெபத்திற்கு நாம செவி கொடுக்கணும். அப்படிப்பட்டதான ஜெபத்தை நாம் செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். ஜெபத்துல நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் இவர் ஆண்டவர் சொல்றாரு. யாரு போய் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒருத்தர் இந்த மாத்திரம் தான் நல்லா நான் இருக்கேன். அவர் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாது இருக்கிற 7000 பேரை வச்சிருக்கேன்பா, நீ ஒருத்தன் தான் நினைச்சிட்டு இருக்க. வீட்டுல போய் படிச்சு பாருங்க, தெரியும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம தான் அல்லேலூயா இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு கூட்ட மக்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் உங்களை உருவாக்கி, தாயின் கர்ப்பத்திலே உங்களை உருவாக்கி, உங்களை வழி நடத்தி இம்மட்டுமாய் காத்தவர்
இனிமேலும் காக்க அவர் வல்லவராயிருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த செய்தியை நான் முடிக்கிறேன்.